சென்னை வேளச்சேரியில் நடந்த நாகசுதா நாட்டிய திருவிழாவில் ஸ்வேதாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறியது. சென்னை வேளச்சேரி சச்சிதானந்த ஆசிரம அரங்கில் நாகசுதா நாட்டிய திருவிழா நடந்தது. இந்நிகழ்ச்சியில் குமரி ஸ்வேதாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி புதனன்று நடந்தது. शक्ति सहिता श्री गणपते नमः. கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வரும் ஸ்வேதா கடந்த 2008 அரங்கேற்ற நிகழ்ச்சியை துவக்கினார். 2ஆம் ஆண்டு கட்டடக்கலை பயின்று வரும் கல்லூரி மாணவியான ஸ்வேதா தனது பெற்றோரின் ஒத்துழைப்பால் பரதநாட்டியத்தில் சாதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். என் பேரு ஸ்வேதா. நான் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செகண்ட் இயர் ஆர்கிடெக்சர் பண்ணுறேன். நான் திருவான்மியூரில் லிவ் பண்ணுறேன். என்னோட கிளாஸ் வேளச்சேரியில் தான். நான் 15 இயர்ஸாக ஸ்ரீ எஸ் முருகேஷ் சார் கிட்ட டான்ஸ் கற்றுக்கிறேன். அவர் ஸ்ருதி நாட்டியாலயாவோட ஃபவுண்டர். நான் 2008 என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். அம்மா அப்பா 2 பேருமே என்னை டான்ஸில் நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய அரங்கேற்றம் முடிச்சப்பறம் நான் நிறையா பர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்துருக்கேன். இந்த ஃபியூ இயர்ஸில் இன்னும் நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாதசுதால இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இங்கே இன்னும் நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் குருவாயூரில், வில்லிவாக்கத்தில், ஸ்கூல்லையும் நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கேன். பத்மா சுப்பிரமணியம் மாதிரி வளரணும்னு நான் எய்ம் பண்ணுறேன். வேளச்சேரியில் கடந்த 15 ஆண்டுகளாக இசை விழா நடத்தி வரும் நாகசுதா இளம் கலைஞர்களை ஊக்குவித்து வருவதாக இதன் செயலாளர் வசந்தி தெரிவித்தார். நாதசுதா 15 வருஷமா இங்க வேளச்சேரியில இசை விழாவை நடத்திட்டு இருக்கு. இந்த விழா இங்க வேளச்சேரியை சுத்தி உள்ள இடங்களுக்கு இந்த நாதசுதா ஒரு கல்ச்சுரல் ஹப்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மயிலாப்பூர்ல நடக்கிற மாதிரி கல்ச்சுரல் ஹப் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நாங்க வேளச்சேரியில இதை நடத்திட்டு இருக்கோம். இங்க உள்ள மக்களுக்கு, வேளச்சேரியை சுத்தி உள்ள மக்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடந்தன. மயிலாப்பூர் பகுதியில் பல்வேறு சபாக்கள் இருப்பது போன்று வேளச்சேரி பகுதியிலும் வளர வேண்டும் என்று இசை ஆர்வலர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.